ராமா என்று எங்காவது கேட்டால் உடனே அங்கு ஓடி வருபவர் ஹனுமன். பக்தியில் ஹனுமனைப் போல் இருக்க வேண்டும் என்று கூறுவர். அப்படி பக்தி, வீரம், தைரியம் ஆகிய அனைத்திலும் சிறந்து விளங்கும் அஞ்சனை மைந்தன் ஹனுமன் ஜெயந்தி வரும் மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணையும் நாளில் கொண்டாடப்படுகிறது. காரிய தடை இருப்பவர்கள், நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பொதுவாக காரிய தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கான காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை என்பதால்தான். அப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்க ஆஞ்சநேயர்தான் ஒரே வழி. ஹனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள ஹனுமன் படத்திற்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சாற்ற வேண்டும். வெற்றிலையிலும் மாலை கட்டி போடலாம். ஹனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறையை சொல்லி வழிபட்டு ஸ்ரீராம ஜெயம் என 1008 முறை சொல்ல வேண்டும். 1008 முறை சொல்ல முடியாதவர்கள் 108 முறை சொன்னால் கூட ஹனுமனின் பரிபூரண கருணையை பெறலாம். ராமரின் செய்தியை சீதா தேவியிடம் ஹனுமன் கூறிய போது அதை கேட்டு மகிழ்ந்து போன சீதா பிராட்டி அருகில் படர்ந்து சென்ற வெற்றிலை கொடியை எடுத்து மாலையாக்கி ஆஞ்சநேயரின் கழுத்தில் அணிவித்து சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று ஆசி வழங்கினார். சீதா தேவியின் கைகளால் அணிவிக்கப்பட்டதால் அந்த மாலை ஹனுமனுக்கு மிகவும் விருப்பமானதாக மாறியது. வெற்றிலை மாலையை அணிவித்தால் ஹனுமன் மனமகிழ்ந்து அருள் புரிவார். பொதுவாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்றுவார்கள். வெற்றிலை வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. ஹனுமனுக்கு வடை மாலை சாற்றி வழிபட்டால் அதன் பிறகு நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும். வடை மாலை சாற்றினால் வலிமை, தைரியம் அதிகரிக்கும். கிரக தோஷங்களிலிருந்து விடுதலையாக வழிகாட்டும். ஹனுமன் ராமரின் பரம பக்தர். துளசி பகவான் விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது. எனவே ராம பக்தரான ஹனுமனுக்கும் துளசி மாலை சாற்றுவது அவர் மீதுள்ள பக்தியையும் ராமரின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாகும். துளசி மாலை சாற்றுவது செல்வத்தையும் மங்களகரமான பலன்களையும் கொண்டு வரும். பக்தர்கள் தங்கள் துன்பங்கள் மற்றும் வலிகளில் இருந்து விடுபடவும் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறவும் ஹனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றும் பாரம்பரியம் உள்ளது. வெண்ணெய் விரைவில் உருகும் தன்மை கொண்டது போல பக்தர்களின் கஷ்டங்களும் வெண்ணெய் போல உருகிவிடும் என்பது நம்பிக்கை. ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமன் சாலிசா, சுந்தர காண்டம், ஆஞ்சநேயர் மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்தால் அதன் பிறகு வாழ்க்கையில் ஏற்றம்தான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராமா என்ற வேத வார்த்தையை சொன்னால் ஆஞ்சநேயர் எங்கு இருந்தாலும் ஓடி வந்து கேட்கும் வரங்களை அள்ளித் தருவார்.